எதிர்பாராத டர்னிங் பாயிண்ட்ஸ், புதிய ரெக்கார்ட்ஸ்னு நேற்றைய ராயல் மேட்ச் கடைசி நேரம் வரைக்கும் பரபரப்பு குறையாம நடந்து முடிஞ்சிருக்கு. நடப்பு IPL தொடர்ல 3 வெற்றிகளோட ராஜஸ்தான் அணியும் 1 வெற்றியோட பெங்களூரு அணியும் களமிறங்கின 19வது ஆட்டத்துல டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சதை தொடர்ந்து RCB பேட்டிங்ல களமிறங்கினாங்க. முந்தைய ஆட்டங்கள் தங்களோட அணிக்கு சாதகமா அமையலங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு தொடக்க ஆட்டக்காரர்களா களமிறங்கின கோலி மற்றும் கேப்டன் டு பிளசிஸ் முதல் ஓவர்ல இருந்தே நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு தான் சொல்லணும். அணியோட முதல் பவுண்டரியை முதல் ஓவர்ல டு பிளசிஸ் துவக்கி வைக்க அடுத்தடுத்து வந்த பந்துகளை கோலி சரமாரியா பவுண்டரிகளாகவும் சிக்ஸர்களாகவும் அடிச்சு விளாசினர். 11வது ஓவர்ல இந்த சீசன்ல தன்னோட 3வது அரை சதத்தை தொட்டாரு விராட் கோலி. 2 பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர்களோட 44 ரன்களை எடுத்த டு பிளசிஸ் பட்லருக்கு கேட்ச் கொடுத்து 14வது ஓவர்ல அவுட் ஆகி வெளியேற அவரை தொடர்ந்து வந்த மேக்ஸ்வெல்லும் 1 ரன்னுக்கு நந்திரே பர்கர் பந்துக்கு அவுட் ஆனார். ஒத்த மனுஷனா அணிக்காக ஆட்டமிழக்காம நிதானமா தொடர்ந்து விளையாடி வந்த விராட் கோலி 19வது ஓவர்ல சதத்தை தொட்டு IPL விளையாட்டுகள்ல தன்னோட 8வது சதத்தை அதிரடியா பதிவு பண்ணார். தொடர்ந்து ஜெய்ஸ்வால் கேட்சுக்கு சௌரவ் சௌஹான் 9 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேற அவரை தொடர்ந்து வந்த கிரீனாலையும் 5 ரன்களை மட்டுமே சேர்க்க முடிஞ்சது. 12 4 4 சிக்ஸர்னு அதிகபட்சமா கோலியின் 113 ரன்களோட 20 ஓவர்கள் முடிவில் RCB அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 183 ரன்களை சேர்த்திருந்தாங்க. 184 என்ற இலக்கோட களமிறங்கின ராஜஸ்தான் அணியோட ஆட்டம் RCB நிர்ணயிச்சது ஒண்ணு, எங்களுக்கு பெரிய இலக்கு இல்லை என்பதா தான் தொடக்க முதலே இருந்தது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா களத்துக்கு ஜோஸ் பட்லரும் ஜெய்ஸ்வாலும் வர திடீர் சாக் கொடுக்கும் விதமாக ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆகி பீதியை கிளப்பினர். இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு பட்லர் அடுத்தடுத்த பந்துகளை பொறுமையோட கையாண்டு அணியோட ஸ்கோரை அதிகரிக்க வழி செஞ்சார். ஜெய்ஸ்வாலை தொடர்ந்து பேட்டிங் செய்ய வந்த கேப்டன் சஞ்சு சாம்சனும் பட்லருக்கு ஈடு கொடுக்கும் விதமா ஒருபுறம் ரன்களை மளமலன்னு குவிக்க பவர் பிளே முடிவில் 54 ரன்களை சேர்த்திருந்தாங்க ராஜஸ்தான் அணி. 7.4வது ஓவர்ல சஞ்சு சாம்சன் விளாசின பந்த கோலி கேட்ச் பிடிக்க தவறினது அதுவரையிலான ஆட்டத்தின் போக்க தலைகீழா மாத்திருச்சு. பெங்களூரு அணி ஃபீல்டிங்ல பண்ண சின்ன சின்ன தவறுகளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி தரமான பேட்டிங் மூலமா 10வது ஓவர்ல நடப்பு தொடரில் முதல் அரை சதத்தை பட்லர் தொட அதிரடியா விளையாடி 11வது ஓவர்ல நடப்பு தொடரின் 2வது அரை சதத்தை தொட்டு அசத்துனாரு சஞ்சு சாம்சன். 8 பவுண்டரி 2 சிக்ஸர்கள்னு 69 ரன்களை சேர்த்த சஞ்சு சாம்சன் சிராஜ் பந்துக்கு ஆட்டமிழக்க அடுத்தடுத்து களத்துக்கு வந்த ரியான் பராக், குரூவ் ஜூரல்னு யாரும் பெருசா எதுவும் ரன் சேர்க்க முடியல. ஆனாலும் பட்லர் மற்றும் சாம்சனின் ஆசம் பேட்டிங் மூலமா 15வது ஓவர்லேயே வெற்றியை உறுதி செஞ்சது ராஜஸ்தான் அணி. 19.1வது ஓவர்ல கிரீன் வீசின பந்த சிக்ஸர் விளாசி தன்னோட 6வது சதத்தை தொட்டு அணியையும் வெற்றி பெற வச்சாரு ஜாஸ் பட்லர். ஆட்டத்துல வெற்றியை சுலபமா ராஜஸ்தான் அணி தன்வசப்படுத்த என்னதான் கோலி 113 ரன்களை அடிச்சிருந்தாலும் பவுலிங்லையும் ஃபீல்டிங்லையும் கோட்டை விட்டு நடப்பு IPL தொடரின் 4வது தோல்வியை பெற்றது RCB அணி. இதுவரையிலான ஆட்டங்கள்ல 4 மேட்ச் விளையாடி 4 வெற்றிகளோட ராஜஸ்தான் அணி முதலிடத்திலையும் 5 மேட்ச் விளையாடி 1 வெற்றியை மட்டும் பெற்று பெங்களூரு அணி 8வது இடத்திலையும் புள்ளிப்பட்டியல்ல இருக்காங்க. சிறப்பா விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்ற RR வீரர் ஜாஸ் பட்லர் ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.